இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி, அது எல்லாருக்கும் தெரியும், ஜென்ம சனி. ஜென்ம சனி வந்தாலும் பரவாயில்ல. இந்த கல்லுண்ட குரங்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குரங்கு இருந்து தான் அது கல்லுண்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்னா அது இன்னும் மரத்துக்கு மரம் ஜம்ப் பண்ணும். அந்த மாதிரி சனி பொதுவாகவே கெடுதல் பண்ணுவார். ஜென்ம சனி அவரு போய் வக்கரமாயிட்டார். வக்கரம் பெற்ற ஜென்ம சனி உங்களை பாடா படுத்தி எடுக்குது. ஹெல்த்து பற்றி கவலை. நான் எப்போ பார்த்தாலும் உயிர் இருக்குமா இருக்காதா, ஆயுள் பாவத்தோடு நம்ம வாழ்வோமா வாழ மாட்டோமா, இப்படியே எண்ணங்கள், நெகட்டிவ் 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 அது போன்ற எண்ணங்கள் வரும். ராசியிலே சனி இருப்பது ஆபத்து. ரைட். இப்போது இந்த கண்டிஷனோடு இருக்கிற நீங்கள் இப்போ அடுத்த 100 நாளில் என்ன ஆக போகிறீங்கிறத பார்க்குறோம். முதல் விஷயமாக குரு அதிசாரமாக 5ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். மிக அற்புதமான விஷயமே இதுதான். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு சென்று விட்டார். இந்த கடகம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் இடம் யோகஸ்தானம். இந்த யோகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது என்ன ஏற்படுகிறது? யோகங்கள் அதிகமாகிறது.